பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பெருமக்களே, ஞான முத்துக்கள் எனும் இத்தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பொன்மொழி அல் கனாஅத்து மிஃப்தாஹுர் ராஹா. இந்த பொன்மொழி இமாம் நுவைரி அவர்கள் நிஹாயத்துல் ஆரிப் எனும் கிரந்தத்தில் பதிவு செய்துள்ளார்கள். கனாஅத் என்று சொன்னால் போதும் என்ற மனம் என்று பொருள் கொள்ளலாம். தமிழில் கூட போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுவார்கள். கனாஅத் என்று சொன்னால் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது. இறைவன் என்ன கொடுத்தானோ, என்ன வழங்கினானோ, அது கல்வியாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். என்ன இறைவன் கொடுத்தானோ அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை பொருந்திக் கொண்டு வாழ்வதுதான் கனாஅத். இஸ்லாமிய அடிப்படையில் இந்த கனாஅத் என்பது மிகப்பெரிய உயர்வான குணம். அல்லாஹு தஆலா இந்த குணத்தின் மூலமாக ஒரு அடியானுக்கு நிம்மதியையும் அவனுக்கு வாழ்வில் மகிழ்ச்சியையும் தருவான். எவர் ஒருவருக்கு இந்த கனாஅத் என்ற போதும் என்ற மனம் இருக்கோ அவனுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், சிந்தனை தெளிவாக இருக்கும், எல்லா விதமான ஹராமான செயல்களை விட்டு அவன் விலகி இருப்பான். உண்மையில் சொன்ன போனால் இது நபிமார்களுடைய குணம், நல்லோர்களுடைய குணம், பெரியோர்களுடைய குணம், வெற்றியாளர்களின் குணம்தான் இந்த கனாஅத். ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய வாழ்வை செம்மைப்படுத்துவதற்கும் அவனை மேன்மைப்படுத்துவதற்கும் அவனை கண்ணியமான நிம்மதியான சங்கையான வாழ்க்கையில் ஒரு உயரிய அந்தஸ்தை அடைவதற்கு காரணமாக இருப்பதுதான் இந்த கனாஅத். பொதுவாக சொல்லுவாங்க, ஆசையே துன்பங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசையை கட்டுப்படுத்தினா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதன் ஆசை இல்லாமல் எப்படி இருப்பது? உலகத்தில் ஆசை இல்லாத மனிதனை பார்க்கவே முடியாது. நம்முடைய செயல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆசையின் அடிப்படையில் தான் இருக்கும். நமது மேலெண்ணம் எதையாவது செய்யணும், எதையாவது அடையணும், எதையாவது சாதிக்கணும். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பொருளாதாரமே அதனுடைய அடிப்படையாக மாறிவிடுகிறது. பெரும்பாலான தேடல்கள் பொருளாதார தேடல்களாகவே இருக்கிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய மனிதர்கள் ஒரு விதமான மன இறுக்கத்தோடையே இருப்பாங்க. எதை கொண்டும் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைய குறைஞ்சிடும். இப்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையாதவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் நிம்மதியும் இழந்து அவர்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே மனிதன் எப்போது போதும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் நிம்மதி வந்துடும். சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பிப்பேன். சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட உணவு போதும், இதுக்கு மேலே வேணான்னு சொன்னால் நம்முடைய வயிற்றுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது. அதுபோல தான் நம் வாழ்க்கையை தேடக்கூடிய எல்லா விஷயங்களும், அது பொருளாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், அல்லது நாம் தேடக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் எப்போது போதும் என்ற மனம் ஏற்படுகிறதோ அப்போதுதான் அவன் உண்மையான செல்வந்தன், அகனன் நாஸ் என்று சொல்வார்கள். உண்மையில் மகிழ்ச்சி என்பது செல்வம் என்பது, அதாவது செல்வத்தினால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்பது மனநிறைவால் ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி தான் செல்வத்தினால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை விட பெரியது. கைனன் நஃப்ஸ் என்று சொல்வார்கள். மனசு போதும்னு நினைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, யா அபா ஹுரைரா குன் வரஅன் தகுன் மின் அபதின் நாஸ். நீ பேணிக்கையோடு இரு, மக்களில் மிகச்சிறந்த ஒரு வணக்கஸ்தாலியாக நீ இருப்பாய். அதே போன்று வர்த பிமா கஸ்ஸமல்லாஹு லக்க, இறைவன் உனக்கு என்ன கொடுத்தானோ அதை கொண்டு திருப்திப்படு. தகுன் மின் அக்னின் நாஸ், மக்களில் மிகச்சிறந்த செல்வந்தராக நீ இருப்பாய் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போதும் என்ற மனம் வேண்டும். அந்த மனம் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனம் வேண்டாம் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்கள் இறைவனிடத்தில் துஆ எப்படி செய்யணுன்றதை பெருமானார் சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பலனளிக்காத கல்வியை விட்டும், வ மின் கல்பின் லா யக்ஷா, பயப்படாத இதயத்தை விட்டும், வ நஃப்ஸின் லா தஷ்பா, போதும் என்று திருப்தி அடையாத ஆன்மாவை விட்டும், வ மின் துஆஇன் லா யுஸ்மா, இறைவனால் கேட்கப்படாத அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் நான் இறைவா உன்னிடத்தில்
பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அருமையான பெருமக்களே, ஆசைகள் இருப்பதில் தவறில்லை, பேராசை இருக்கக்கூடாது. போதும் என்ற மனம் நமக்கு வேண்டும். இருப்பதை கொண்டு சிறப்பான முறையில் எப்போது வாழ்கின்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்வின் நிம்மதியை தரக்கூடிய திறவுகோல் என்பதை உணர்ந்து கொள்வோம். அனைவரும் போதும் என்ற மனம் உடையவர்களாக மாறுவதற்கும் அப்படியே வாழ்வதற்கும் இறைவன் நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.